வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி கம்ஃபர்ட் ஜோன் சீரீஸோட 4th வீடியோங்க. சரி, எனக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. கண்டிப்பாக இதை பற்றி என்ன டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதுன்னா இனிமா இனிமா அதாவது ஆசன வாயால் தண்ணியை ஏற்றுறது. ஓகே, டாபிக் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருக்கட்டும். முடியாதவங்க விலையில்லை, இந்த அடுத்த வீடியோ பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என் விஷயத்த சொல்லிடுங்க. சின்ன வயசுலேருந்து நான் ஒரு ஃபுட்டி, கொஞ்சம் பார்த்தா தெரியும். ஓகே, நல்லா சாப்பிடுவேன். 4 வேளை 5 வேளை சாப்பிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அப்நார்மலாக 4 வேளையும் பாத்ரூம் போவேன். ஓகேங்களா? ஓகே, அதை ஒரு ரியல் டைம் சோம்பேறி எப்படி இருப்பான், சாப்பிடுவான் அதை பண்ணுவான்னுவாங்க. அது மாதிரி சாப்பிடுவேன், தூங்குவேன், அது பண்ணுவேன். ஓகே, உண்மையை ஒத்துக்கிறது எந்த கஷ்டமும் எனக்கு இல்லைங்க. ஓகே, ஏன்னா பொய் சொல்லிட்டே தான் பிரச்சனை. நான் அதை காப்பாற்றுறதுக்கு மறுபடியும் பொய் சொல்லிகிட்டே இருக்கணும். சரி, என்ன நடந்தது அப்படின்னா, சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாத்ரூம் போனதுக்கப்புறம் எப்பவுமே எனக்கு திருப்தின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. ஒரு முழுசாக போன மாதிரி ஒரு திருப்தின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. சரி, இதில் போய் என்ன இருக்குது, எனக்கு கூட அப்படி தானே இருக்குது அப்படின்னு அடுத்தவங்க கிட்டேருந்து எனக்கு வந்திருக்கு. நான் இதை சொல்லும்போது அவங்க சொன்னாங்க. பட் ஓகே, அவங்க ரேஞ்சுக்கு என்னால் விட்டுற முடியல. இது இப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கோம். அதனால் ஊரில் ஒரு நாட்டு வைத்தியர் இருக்கார். ஸோ குடல் சுத்தம் சொல்லி அங்கே கூட்டு போயிட்டு நாட்டு மருந்து சுகபேதி மருந்து கொடுத்து விட்ருவாங்க. ஓகே, அந்த மருந்து கொடுத்து விட்ருவாங்க. காலைல கொடுத்துட்டாங்கன்னா சொல்லிவிடுவாங்க, நிறுத்தத்துக்கு மருந்தெல்லாம் கிடையாது. எத்தனை முறை அதிகமாக போனோன்னா ரசம் சாதம் சாப்பிடு, நிறுத்தணும்னா டீ குடிச்சு தண்ணி சாதம் சாப்பிட்டு நின்றுடுவாங்க. இப்போ வரையும் அந்த மருந்து கொடுத்துட்ருக்காங்க. உண்மைதான். நீ போதும், எனக்கு போதும்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா 2 ஃப்ரீக்வெண்ட்டாக 2 டீயும் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி சாதம் சாப்பிட்டா நின்றுடும். ஓகே, அப்போ நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. என்னென்னா, அந்த மருந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்னுடைய இந்த அடிவயிற்று பகுதி அங்கே ஒரு அப்நார்மல் சில்னஸை நான் உணர்ந்தேன். எனக்கு எப்பவுமே அந்த இடம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். வயிறு சுடுறது ஒரு விஷயமா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். நான் இப்போவே அதுக்கான பதில் சொல்கிறேன். அந்த வயிற்று சூடு எனக்கு இங்கே பாதிக்கும், மூளையில் பாதிக்கும். அதனால் நான் ஒரு மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னுடைய ரியல் டைம்ங்க. நான் ஒரு மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருந்தேன். சூட்னால முடியும் கொட்ட ஆரம்பிச்சது. இப்போ இருக்கிறதே ஏதோ புண்ணியம். இப்படி போயிட்டுருக்கும்போது எங்கள் அண்ணா மெடிக்கல் பேக்ரவுண்டு, ஐ மீன் ஃபிசியோதெரபிஸ்ட்டு. அவர் சென்னையில் தங்கி படிச்சுட்டு இருந்தார். மறு ஊருக்கு வந்தார். ஊருக்கு வந்தப்போ அன்றைக்கி நான் ஒரு மாதிரி டயர்டாக இருந்தேன். என்னப்பான்னு கேட்டார். நான் இது மாதிரி பேதிக்கு மருந்து குடித்தேன் அப்படின்னேன். அப்போ ஒரு விஷயத்த சொன்னார். பேதிக்கு மருந்து இப்படி இது வழியாக போகக்கூடாது. போச்சுன்னா வயிற்றில் இருக்க நல்ல பாக்டீரியா தென் குடலில் இருக்க அந்த நல்ல பாக்டீரியாவும் சேர்த்து வெளியே வந்துடும். அதனால் உனக்கு பிரச்சனையாகும் அப்படின்ட்டு. உனக்கு இந்த நேச்சுரல் பேதி பற்றி தெரியாதா, இனிமா பற்றி தெரியாதான்னாரு. எனக்கு தெரியலைங்க. சரி அப்படின்ட்டு போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்தார். வீக்லி தான் வருவார். நெக்ஸ்ட் வீக் வரும்போது அவர் அந்த இனிமா கேன், இப்போவும் எல்லா காதி கிராஃப்ட்லேயும் கிடைக்குங்க, அந்த இனிமா கேனோடு வந்தார். அதில் அந்த டெமோ பேப்பரும் இருந்தது. இதை பண்ணு, இதுதான் நல்ல மெத்தடு, இதை பண்ணுன்னு சொன்னார். ஓகே, நம்ம எது ஒன்றும் செஞ்சு பார்க்கணுன்ற ஆர்வம் அதிகம், அதில் நிறைய இழந்தது அதிகம். சரி கொடுத்தாரு. ஆரம்பித்தோடனே எல்லாம் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் மறுபடியும் செய்யணும்னு அடுத்த நாள் ட்ரை பண்ணேன். உடனே என் மூளை சுதாரிச்சிச்சு. டேய், நீ என்னடா பூசை ஏதோ ஒன்று செய்கிற அப்படின்னு சுதாரிச்சிச்சு. அதை செஞ்சால் வர பிரச்சனையெல்லாம் கிரியேட் பண்ணிச்சு. என்னென்னா அதிகமான வலி, அது மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிச்சு. அப்படி இல்லைன்னா நீ முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகணும், பாத்ரூம் முடிச்சுட்டு குளிச்சு நான் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிற பாதி வழியில் பாத்ரூம் வர மாதிரிலாம் பண்ணிச்சு. ஒன்றும் புரியல எனக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த இனிமா கேனை தூக்கி போட்டுட்டேன், ஒரு வாரமாக போட்டுட்டேன். நான் யூஸ் பண்ண இந்த ஒரு வாரத்துலேயே லைட்டாக கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுது. பட்டு அதோடைய விளைவுகள் ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி தூக்கி போட்டுட்டேன். இப்போ தான் அடுத்த விஷயம்.
திரும்பவும் எனக்கு அதே பிரச்சனை, வயிற்று இறுக்கம். அதனால திருப்பி எனக்கு மூளை சூடு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த முறை ரொம்ப சீரியஸாக செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக செஞ்சேன். அதில் எந்த விளைவு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஓவர் கம் பண்ணணும்னு முடிவு எடுத்து கொஞ்சம் போராட்டமாச்சு. ஒரு 15 நாள் கிட்ட அதில் பல சிக்கல்கள் இருந்தது. அதுக்கப்புறமா தாங்க வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சது. எப்படி நான் 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி சாப்பிட்டு என்னுடைய குடல் சுத்தம் பண்ணப்போ வருமோ அந்த சில்னஸ், அதை நான் இப்போ தினமும் உணர்ந்துட்டு இருக்கேன். சரி அதனால என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டுறீங்களே, அதோட விளைவு என்னுடைய மூளை சூடு குறைஞ்சது. எனக்கு அப்போ ஸ்கின் டிசீஸ் நிறைய இருந்ததுங்க. மருத்துவ குறிப்பில் பார்த்தா தெரியும், குடல் சுத்தம் இல்லைன்னா அந்த அந்த விஷயம் வந்து நம்ம உடம்புல எங்கேயாவது காட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்கின்ல காட்டிகிட்டு இருந்தது. அந்த ஸ்கின் டிசீஸ் சரியாச்சு. டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ வரையும் டில் நவ் நான் வந்து இனிமான்றது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை ஒரு ஹேபிச்சுவலாக நான் உருவாக்கிட்டேன். வீட்டில் அதனால் கிண்டல் பண்ணுவாங்க. பட்டு இதோட பயன் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏவனே எனக்கு எனக்கு இருந்த மூளை சூட்டில் நான் நேத்தி முடின்றது ஒரு துளி கூட இருந்திருக்காதுங்க. இந்த முடி இருக்கிறது, ஒவ்வொரு முடிக்கான கிரெடிட்டு அந்த இனிமா தான். அந்த இனிமா அதை இன்ட்ரடியூஸ் பண்ண எங்கள் அண்ணாக்கு மட்டும்தான். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை ஓவர் கம் இப்படி தான் பண்ணணும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்ன பண்ணும் அப்படின்றத நான் ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு சொன்னேன். இதுதான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம ஒரு விஷயத்தை வெளியே வரும்போது பல பிரச்சனை கிரியேட் பண்ணும். நம்ம அதை ஓவர் கம் பண்ணணும். மீண்டும் விவாதிப்போம்.